தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுவும் வந்து குக்கரில் இல்லாமல் பாத்திரத்தில் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு. இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவுக்கு நம்ம வந்து ஒரு 50 கிராம் அப்படி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒன்றும் இல்லைங்க, வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து கழுவிட்டு நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் வந்து ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இல்லை 7 நம்பர் எடுத்துருக்கிறேன். தக்காளியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி வந்து எடுத்து கட் பண்ணி இதே மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ வந்து நான் வந்து சுடுதண்ணி வந்து வச்சிருக்கேன். இதில் வந்து நான் வெறும் பாத்திரத்தில் தான் சுடுதண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அரிசியை வந்து ஆபாயிலாக குக் பண்ண போகிறோம். இதில் வந்து தேவையான பொருட்கள் போடுறத வந்து பார்த்துக்கலாங்க. ஒரு பிரிஞ்சி இலையை போட்டுக்கலாம், ஒரு 2-3 லவங்கம், சோம்பு கொஞ்சம், அதுக்கடுத்து வந்து பட்டை இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து அன்னாச்சி பூ சொல்லுவோம் இல்லையா, அது அன்னாச்சி பூ, ஸ்டார் பூன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நம்ம கரம் மசாலா ஐட்டம்ஸ் மொத்தமே வந்து போட்டுக்கணும். கடைசியாக வந்து நம்ம வந்து ஒரு ஏலக்காயும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பாயில் ஆகணும், நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு நீங்கள் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஆயில இந்த மாதிரி விட்டுக்கலாம் நீங்கள். ஏன்னா அரிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயிலும் விட்டுடலாம். அதில் இப்போ அது கொதிச்சிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம வந்து பாத்திரத்தில் எடுத்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வேகிற பாத்திரம் இது. பட் நம்ம வந்து தேவையான அளவு தான் நம்ம செய்ய போகிறோன்றதுனால இப்போ 1/2 கேஜிக்கானது நான் இந்த பாத்திரத்தை வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆயில் விட்டுக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நான் வந்து ஏற்கனவே வந்து லவங்கம் போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் ஆனியன், ஏன்னாக்கா வந்து நல்லா நல்லா காஞ்சிச்சு, அதனால ஆனியன் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பச்சை மிளகாயும் இதுலேயே சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து ஃப்ரை மாதிரி நல்லா ஆகணுங்க, நல்லா வதங்கணும். நமக்கு வந்து இந்த பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தக்காளி எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வந்து வதங்கணுங்க. வதங்கிடுச்சுனாக்கா பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இந்த பதத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு 2 ஸ்பூன் போதும். நீங்கள் கொஞ்சம் அரைச்சி ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படின்னா வந்து நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சு ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் வச்சுட்டிங்கன்னாக்கா ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினா வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன் நான் கடைசியாக இது போடுறேன்னா இஞ்சி பூண்டு போடும்போது உங்களுக்கு பாத்திரம் வந்து அடி பிடிக்கும். இப்படி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எது ஃபஸ்ட்டு செகண்டுன்ற மாதிரி சேர்த்திங்கன்னாக்கா
உங்களுக்கு இது வந்து ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆகிடும். நம்ம இது போட்டோம் கொஞ்சம் வந்து அடிக்கிறது தீ அப்போ வந்து கம்மி பண்ணிடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் இதில் தயிரை கொஞ்சம் விட்டுருக்கேங்க. இந்த சிக்கனில் இப்போ தான் தயிர் விட்டு ஊற வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து அதில் போட்டுக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். வெறும் மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் வந்து போடுறேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டு இருக்கும் இல்லைங்களா, அதோட தட்டு மூடி வச்சிருங்க. அதுக்குள்ள வந்து நம்ம இங்க பாத்திரத்துல தண்ணி நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி எடுத்து போட்டோம்னா கரெக்டா இருக்கும். இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் போடுறேன். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி சால்ட் சேர்த்துக்கலாங்க. அப்புறமா வந்து நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் வந்து கலரி விட்டுட்டு நம்ம அப்புறமா சால்ட் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுருங்க. தவா வச்சிடுறேங்க. ஏன்னா இனி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்லிம்ல தான் வந்து நம்மளுக்கு தீ இருக்கணும். அதனால குண்டான வச்சிடுறேன் இல்லையா. அதனால இப்போ அரிசியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதி வேக்காடு வந்துச்சு. இனி எடுத்து இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டோம். இப்போ இந்த நம்ம ரைஸ் எடுத்து நம்ம வந்து அந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். கொஞ்சமா கலர் கேசரி கலரை வந்து கொஞ்சமா ஊற்றிருக்கேன். அரிசி போட்டாச்சு. நம்ம எதுவும் கிண்ட வேண்டாங்க. இப்போ தட்டு போட்டு மூடிட்டு நம்ம இந்த வடிச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த சுடு தண்ணி அதை தூக்கி மேலே வைக்க போறோம். நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பரா வந்துடுச்சுங்க. இப்போ கலரி விட்டு பார்க்கலாம். சூப்பரா வந்துடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.